ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். 1-2 பேர் வந்து கேட்டிருக்கீங்க, இது மாதிரி எந்த புக்கிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த புக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா சாருபிரபா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து 2012 உள்ள புக்கு, ஓகேங்களா? அதிலே போட்டிருக்கு பாருங்கள், 2012. இது வந்து எனக்கு இந்த புக்கு வந்து கிடச்சிச்சு. சரி, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதை வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் வந்து வீடியோ பார்த்து உங்களுக்கு இதில் ஏதாச்சும் முக்கியமானதுன்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இப்போ கரண்ட்டாக உள்ள புக் கிடையாது. இது வந்து முன்னாடியே 2012 வந்த புக்கு, ஓகேங்களா? இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, உங்களுக்காக தான் நான் இந்த இதை நான் சொல்கிறேன். இப்போ வாங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதை பார்க்கலாம். தாள் அப்படின்னம்னா என்ன மீனிங்? நாக்கு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, அவானா என்னன்னா ஆசை, அவலம்னா துன்பம், வெகுளினா கோபம், மாறினா மலை, ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரியும். அதனால இந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கஷ்டமாக இல்லை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இல்லை நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இந்து இதோட பொருள் என்னன்னா சந்திரன், மாந்தர் அப்படின்னம்னா மனிதர், எழில் அப்படின்னம்னா என்னது? அழகு. அதுக்கடுத்து இடர்னா என்ன? துன்பம். இசைனா என்ன? இசைனா புகழ், இடர்னா துன்பம். புயல்னா என்னது? மேகம். கயல்னா மீன், ஓகேங்களா? அதுக்கடுத்து வேய் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா மூங்கில். வேய்னா என்னது? மூங்கில். உடுக்கை அப்படின்னம்னா ஆடை. திருக்குறள் கூட இருக்குல்ல, உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கயல் அப்படின்னம்னா மீன், கயல் போன்ற கயல்விழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. உண்டி அப்படின்னம்னா உணவு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது புனல். புனல்னா என்னன்னா நீர். புனல்னா என்ன? நீர். நகைனா சிரிப்பு. அதுக்கடுத்து இந்து அப்படின்னம்னா என்னன்னா, இந்துனா சந்திரன். வைகள் அப்படின்னம்னா நாள், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? விசும்பு பருதி, இதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. விசும்புனா என்னது? ஆகாயம். பருதினா சூரியன், ஓகேங்களா? ஞாலம் அப்படின்னம்னா அதோட மீனிங் என்னன்னா உலகம். அதுக்கடுத்து குன்று அப்படின்னம்னா மலை, ஞானம் அப்படின்னம்னா அறிவு, அங்கம் அப்படின்னம்னா உறுப்பு, வாக்கு அப்படின்னம்னா சொல், ஓகேங்களா? வாக்கு அப்படின்னம்னா என்னது? சொல். அதுக்கு அடுத்த கேள்வி, இது வந்து நூதல் கிடையாது, நுதல், ஓகேங்களா? நெடில் எழுத்து கிடையாது, குறில் தான். நுதல். நுதல் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா நெற்றி, ஓகேங்களா? அதுக்கடுத்து ஞாலம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா. ஞாலம்னா என்னது? உலகம். கேண்மைனா என்னது? நட்பு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த இன் வரக்கூடாது, 3 சுழி இன் வரும், ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆக்கம் அப்படின்னம்னா என்னது? செல்வம். விழுவம்னா சிறப்பு, ஓகேங்களா? அதுக்கடுத்து வேய் என்பதன் பொருள் என்ன? மூங்கில். அதுக்கடுத்து மாறன் அப்படின்னம்னா மன்மதன், தாரம்னா மனைவி, எழில்னா அழகு, மழலைனா குழந்தை. அதுக்கடுத்து மருங்குனா என்ன? மருங்குனா பக்கம். சிவிகை அப்படின்னம்னா பல்லக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். சிவிகைனா பல்லக்கு. எழில் அப்படின்னம்னா அழகு. கயல் ஏற்கனவே படிச்சிட்டோமா, கயல் போன்ற விழி, ஓகேங்களா? கயல் விழின்னு சொன்னோம்ல, கயல்னா மீன். அதுக்கடுத்து பாருங்க, வித்து அப்படின்னம்னா என்னது? விதை. பகுத்துனா பிரித்து. மொழிதல் அப்படின்னம்னா சொல்லுதல். நல்குதல் அப்படின்னம்னா தருதல். அதுக்கடுத்து புரவி அப்படின்னம்னா குதிரை. புரவினா என்னது? குதிரை. ஞாலம்னா உலகம். புனல்னா நீர். அரவம்னா பாம்பு, ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, இப்போ பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் மட்டும் கேட்காம நம்ம படிச்சதுல இருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அதையும் அப்படியே பார்த்துக்கலாம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் வந்து 30, சிறுபொழுதின் எண்ணிக்கை வந்து 6, தமிழர் வாழ்ந்த பகுதி சங்க காலத்திற்கு முன்பு எங்க வாழ்ந்தாங்க? லெமூரியா. தலை அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? கட்டு. தலை அப்படின்னம்னா கட்டிங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உறுப்பு. உறுப்புனா என்னது? இந்த லை வரணும், ஓகேங்களா? எப்பொழுதுமே டிஎன்பிசியில் வந்து ஆப்ஷன் ஏல வந்து நம்மளை தப்பு பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய இது வச்சுருப்பாங்க. ஏன்னா தலைன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் உறுப்பு நம்ம தலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லையை நீங்கள் கவனிக்கணும், ஓகேங்களா? அதனால எப்போதுமே ஒரு ஆப்ஷன் போடுறதுக்கு முன்னாடி மீது 3 இந்த ஆப்ஷன் கரெக்டாக என்னன்னு
அதை டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீதி 3 ஆப்ஷனையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஆழி அப்படின்னம்னா கடல், இறைனா என்னது உணவு, கன்னி அப்படின்னம்னா என்னது பூமாலை. அதே மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. திருக்குறள் போல் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்னும் முப்பிரிவுகளே உடைய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியார். ஓகேங்களா? பெரிய புராணம் வந்து எந்த திருமுறையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 12ஆம் திருமுறை. போரில் வெற்றி பெற்றோர் பெயரில் பாடப்படும் சிற்றிலக்கியம் பரணி. இதெல்லாம் நம்ம தமிழ் வந்து நிறைய படித்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. சிலப்பதிகாரம் டேஷ் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னம்னா இரட்டை காப்பியங்களில் ஒன்று. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கா அப்படின்னம்னா காசோலை, அயலவர் அப்படின்னம்னா பக்கத்தார், விடம்னா நஞ்சு, குருதினா ரத்தம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அதுக்கடுத்து அண்டர் அப்படின்னம்னா என்னது தேவர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அண்டர்னா என்னது தேவர், அரினா என்னது சிங்கம், வரைனா மலை, தருனா என்னது மரம். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தருனா மரம், வரைனா மலை, இது போட்டுடலாம். குன்றுனா மலை அப்படிங்கிறதும் படித்தோம். இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப முன்னாடி படித்ததையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து காலன்னா என்னது யமன். அதுக்கடுத்து கோடு அப்படின்னம்னா சங்கு, இல் அப்படின்னம்னா என்னது வீடு, போகம்னா இன்பம். இப்போ இதில் கோடுனா சங்குங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏதம் என்ற சொல்லின் பொருள் துன்பம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதம் இது வந்து ஏமாப்பு அப்படின்னு திருக்குறளில் படிச்சிருப்போம். ஏமாப்புனா என்னது பாதுகாப்பு. இதில் உள்ள ஆனால் ஏதம் அப்படின்னம்னா என்னது துன்பம். ஓகேங்களா? அதே மாதிரி துன்பத்துக்கு இன்னொன்று இருக்கும். இடும்பை அப்படின்னாலும் என்ன மீனிங் தான் துன்பம். ஓகேங்களா? ஏமாப்புனா பாதுகாப்பு, ஏதம்னா துன்பம், இடும்பைனாலும் துன்பம். அதுக்கடுத்து சங்கமம் அப்படின்னம்னா என்னது கூடல், நித்திரைனா உறக்கம். அதுக்கடுத்து வசந்தம் அப்படின்னம்னா வேனில், நதி அப்படின்னம்னா ஆறு. அதுக்கடுத்து சீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே வரும். அழகு, சிலம்பம், புகழ். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீர்னா என்னென்ன மீனிங் வருது? அழகு, சிலம்பம், புகழ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வேட்கை அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா விருப்பம், கேளிர் அப்படின்னம்னா உறவினர், மலர்வு அப்படின்னம்னா மலர்ச்சி, வழினா காற்று. எப்பொழுதுமே இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது 2 நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்கும். மலர்வு, வழி இதெல்லாம் தெரியும். அது மாதிரி தான் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஒரு இதோ இல்லை 2 கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டுடலாம். அதுக்கடுத்து பாருங்க, அடைக்காய் அப்படின்னம்னா பாக்கு. அடைக்காய்னா என்னது பாக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பேதை அப்படின்னம்னா பெண், நிதி அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா செல்வம், அரவம்னா பாம்பு ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போ எதை நோட் பண்ணி வச்சுக்கணும்? அடைக்காய் அப்படின்னம்னா பாக்கு. அடைக்காய்னா என்னது பாக்கு. விசும்புனா வானம். இது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். விசும்புனா வானம். அதுக்கடுத்து அறுதல் அப்படின்னம்னா கைம்பெண். அறுதல்னா என்னது கைம்பெண். அதுக்கப்புறம் பங்கயம். பங்கயம்னா என்ன அர்த்தம்னா தாமரை. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பங்கயம் அப்படின்னம்னா தாமரை. கவின் அப்படின்னம்னா அழகு. கவின்னா என்னது அழகு. அப்புறம் தூயாள். தூயாள்னா என்னது கலைமகள், தூய்மையானவள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தூயாள்னா கலைமகள். ரவி அப்படின்னம்னா சூரியன். ரவி என்னது சூரியன். யாக்கை உடல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். குளவினா குழந்தை. ஓகேங்களா? குளவினா குழந்தை. பந்தனை அப்படின்னம்னா ஆசை. பந்தனைனா என்னது ஆசை. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதம்னா என்னது நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஏதம்னா என்னன்னு படித்தோம்? துன்பம். ஏதம்னா என்னன்னு படிச்சிருக்கோம்? துன்பம் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க மீனிங்கில் எது கரெக்டாக வரும்? கேடு. அப்போ ஏதம்க்கு 2 மீனிங் இருக்குது. துன்பம், கேடு. துன்பம்னாலே நமக்கு என்ன வரும்? கேடு வரும்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? வறுமை. வறுமை கூட நமக்கு வந்து டக்குன்னு தோணும். துன்பம்னா வறுமையாக இருக்கிறப்ப தானே துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி கேடு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறப்ப கேடு தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் கேடு கொடுக்கல அப்படின்னோம்னா வறுமையை போடலாம். ஓகேங்களா? ஆனால் வறுமை வந்து போட முடியாது. துன்பம்னா கேடு, இதுதான் வந்து மீனிங். ஓகேங்களா? அதுக்கடுத்து புவனம்னா என்னது உலகம். இதே மாதிரி உலகம்க்கு இன்னொன்று என்ன படித்தோம்? ஞாலம் படித்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து மதலை அப்படின்னம்னா குழந்தை. குழந்தைக்கு இன்னொன்று என்ன படித்தோம்? குளவி அப்படின்னாலும் குழந்தைன்னு படித்தோம். அப்போ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கூலம்னா தானியம்.
புல் அப்படின்னம்னா பறவை. ஓகேங்களா, இந்த புல்லுக்கு என்னது பறவை. இது இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இடும்பைனா துன்பம். ஏற்கனவே என்ன படித்தோம், ஏதம். ஏதம்னால என்னன்னு படித்தோம், துன்பம்னு படித்தோம். ஓகேங்களா, ஏதம்க்கு இன்னொரு மீனிங்கும் என்ன இருக்கு, கேடு. ஓகேங்களா, நல்குறவு. நல்குறவுனா என்னது, வறுமை. ஓகேங்களா, நல்வரவு அதுக்கு ஆப்போசிட் மாதிரி தான் இருக்குது, நல்குறவு. நல்குறவுனா வறுமை. வசை அப்படின்னம்னா பழி, வசைப்பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்ப பழி சொல்றதுதான் வசை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வெறுவும் அப்படின்னம்னா அஞ்சும். வெறுப்பு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறுவும் அஞ்சும். இது முக்கியமானது, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து முனிவு. முனிவுனா என்னது, சினம். முனிவர்கள் எப்பொழுதும் கோபமா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஃபன்னியா உங்களுக்கு புரியுமோ அதன் பிரகாரம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, முனிவுனா சினம். அதுக்கடுத்து உருகன்னா துன்பம். துன்பத்துக்கு என்னென்ன படிச்சிருக்கோம் பாருங்க, உருகன், அப்புறம் வந்து என்னது இடும்பை, அப்புறம் ஏதம். ஓகேங்களா, உருகன், இடும்பை, ஏதம் இதெல்லாம் வந்து துன்பம். அதுக்கடுத்து குருசு, சிலுவை. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குருசுனா என்னது, சிலுவை. அதுக்கடுத்து கனகம்னா தங்கம். ஓகேங்களா, கனகம்னா என்னது, தங்கம். இதுவும் முக்கியமானதுதான், பழைய கொஸ்டின் பேப்பர்ல கூட இது கேட்டிருக்காங்க. கனகம்னா என்னது, தங்கம். அதுக்கடுத்து வெய்யவன். வெய்யவன்னா என்னது, சூரியன். வெயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெய்யவன்ல உள்ள வெயில். அப்ப வெயில் எப்ப ரொம்ப வரும், சூரியன் இருக்கிறப்பதான். பார் அப்படின்னம்னா உலகு. ஏடல் அப்படின்னம்னா என்னது, கருத்து. இது டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, ஏடல்னா என்னது, கருத்து. டிஃப்ரெண்டானதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதசன். ஏதசன் அப்படின்னம்னா பார்ப்பான். ஏதசன்னா என்னது, பார்ப்பான். அதுக்கடுத்து துறவு, கிணறு. துறவு இந்தரா கிடையாது, இந்தரா. துறவுனா இந்த முனிவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஆசபாசம் எல்லாத்தையும் துறந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த துறவு தான் இந்தரா. ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, இந்தரா கொடுத்துருக்குறாங்க. இந்த துறவுனா என்னது, கிணறு. இது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கிணறெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, தூர்வாரணும். தூர்வாரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ இதுக்கு வந்து இந்த ரா தான் வரும். அந்த ரா வந்துச்சு அப்படின்னோம்னா கிணறு. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பணுவல். பணுவல்னா என்னது, கல்வி. பணுவல்னா இன்னொரு இடத்துலையும் நம்ம வந்து பவனந்தி முனிவர் ஏற்ற சொல்லியிருப்பாங்க. பணுவல் அப்படின்னம்னா நூல்னு கூட வரும். ஓகேங்களா, அப்போ பணுவல்னா என்னது, அந்த கல்வி சம்பந்தமா, நூல் சம்பந்தமா, படிப்பு சம்பந்தமா வரும். ஓகேங்களா, நூலுங்கிறதும், நூல்னா புக்கை சொல்றோம்ல அந்த நூல். ஓகேங்களா, இது மாதிரி வந்து கல்வி. அடுத்து வந்து மாலுலகம். சாரி, மாலுலகம் இல்லை, மாலுகம். மாலுகம்னா என்னது, வேம்பு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய எடிஷனுங்க. அதனால வந்து நம்ம டிஎன்பிசி எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு எங்கே சோர்ஸ் கிடைக்குதோ அதுலேருந்துலாம் எது நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்ல வரல, கொஞ்சம் புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாலுகம் அப்படின்னம்னா வேம்பு. மும்மொழி என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மும்மொழி அப்படிங்கிறது என்னது, பழிக்கூறல், மெய்க்கூறல், புகழ்கூறல் இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மொழி என்னன்னா, ஒன்று பழி கூறுறது, இல்லாட்டி புகழ் கூறுறது, இல்லாட்டி மெய் கூறுறதான். இது என்னன்னு எனக்கு அவ்வளோக்கா புரியல. மும்மொழினா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒரு திருக்குறளில் இப்படி வர்றதா என்னன்னு தெரில. திருக்குறளாக தான் இருக்கணும். திருக்குறளில் மும்மொழி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம், அதில் இதை சொல்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து விரப்பு. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். விரப்பு என்பதன் பொருள் என்னன்னா, அச்சம், போர், வெற்றி இது எல்லாம் சேர்ந்தது தான் விரப்பாம். விரப்புனா என்னது, அச்சம், போர், வெற்றி இது எல்லாம் சேர்ந்தது. இம்மடி அப்படின்னம்னா யானை. இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்மடி அப்படிங்கிறது என்னது, யானை. அதுக்கடுத்து உசம். உசம்னா என்னது, நரகம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்மடி அப்படின்னம்னா யானை, உசம் அப்படின்னம்னா நரகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.